அன்றிரவு ராஜேஷின் அம்மா சிவாவையும் ராமையும் மேலே உள்ள அறையில் தங்க சொன்னவுடன் திடுக்கிட்டுதான் போனர். இதுவரை ஒரே ரூமில் இருவரும் இருந்ததில்லையே. என்னம்மா சிவா, அப்படியே நிக்கிற, மேல போமா. ராம், நீயும் சீக்கிரம் போப்பா, காலையில நேரமா கிளம்பணுமில்ல. சரிங்கம்மா என கூறிவிட்டு விறுவிறுவென அவள் செல்ல பின்னே அவனும் சென்றான். உள்ளே சென்றால் இருவரும் தனித்தனியாக உறங்க பயன்படும் சோபா அங்கில்லை. என்ன பண்றது, இந்த அம்மா இந்த ஏபி கூட இப்படி கோர்த்து விட்டாங்களே. என்ன மேடம், நாளைக்கு ஊருக்கு கிளம்புற ஐடியா இல்லையா? இப்படியே தவம் இருக்க போறேயா? ராம், எனக்கு தானே தெரியும் எப்படி என் ஹார்ட் பீட் அடிக்குதுன்னு. என்ன பண்ணலாம்? ஆபத்துக்கு பாவம் இல்ல சிவா, அந்த பெட்ஷீட் எடுத்துரு என அதை எடுத்து கீழே விரிக்க சென்றவளை பார்த்த ராமருக்கு முதலில் கோபம்தான் வந்தது. என் மேல துளிக்கூட நம்பிக்கை இல்லையே அவளுக்கு என அவன் மனசாட்சி கூற, நம்பிக்கை வரணும்னா நீ அவகிட்ட பேசி பழகிருக்கணும், சும்மா அந்த பொண்ணு மேல கோவப்படாத என மற்றுமொரு மனசாட்சி அடக்க தன்னை உணர்ந்தான். ஹலோ மேடம், இந்த கிளைமேட்ல கீழே உருண்டா ஃப்ரீஸாகி தான் கிடப்பீங்க, மேலேயே படுங்க, நான் கடிச்சு தின்ற மாட்டேன். ராம், என்ன திமிரு இவனுக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஜப்பியா தான் இருக்கேன், ஆனா உருளற அளவுக்கா இருக்கேனா? இந்த ஏபிக்கு வாய் கொழுப்பு அதிகம். என்னை திட்டியவள் இவன் சொன்னா நான் மேல படுக்கணுமா? இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என கீழேயே படுத்தாள். போடிங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன் பாரு என்னை தலையில் அடித்துக்கொண்டு அவன் மேலே படுத்து விட்டான். சிறிது நேரத்தில் அவள் முணுகும் சத்தம் கேட்டவன் எழுந்து பார்க்க குளிரில் நடுங்கியவளை பார்த்து, இதுக்குதான் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே இவ, என்ன பண்ணலாம் என யோசித்தவன், இவ சொன்னா கேட்க மாட்டா, ஆபத்துக்கு பாவம் இல்ல என அவளை தூக்கினான். என்ன பண்றீங்க, என்னை விடுங்க என திமிரியவளை இறக்கி விட்டவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, இது சரியில்லையே, மறுபடி முதலே இருந்தா நாம் ஏதாவது நினைச்சா கண்டுபிடிச்சிருவான். தைரியமா இரு சிவா, ஏபி எதுவும் செய்ய மாட்டான், அவன் நல்ல பிள்ளை. மீனா ஏதாவது நினைச்சி வாங்கி கட்டிக்காத சிவா. ஏன் சிவா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என அவளை பார்த்து அவன் கேட்ட அந்த பார்வை, அந்த ஒரு வார்த்தை அவள் உயிரே வலிப்பது போல இருந்தது. அது இல்ல, சாரி. சரி, நான் மேல படுத்துக்கிறேன் என அவள் சென்று மெத்தியில் படுத்தவுடன் அவன் பால்கனிக்கு சென்று விட்டான். அவன் வந்து விடுவான் என உறங்கிய அவள் 12 மணி அளவில் தூக்கம் தெளிய அருகில் அவன் இல்லாததைக் கண்டு, இன்னும் மாமா வரலையா? அப்போ போனவரு, சாரி மாமா, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். மாமாவா? அது எப்ப இருந்து மேடம் என்றது மனசாட்சி. எப்பயும் என் செல்ல மாமா அவர்தான், அவரை பார்த்தப்பவே ஃப்ளாட் ஆயிக்கேன். என்ன, அவர் அப்படி நடந்துகிட்டதால கோபத்துல இருந்தேன், அவ்வளோதான். நீங்க நடத்துங்க. மனசாட்சி, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. சிவா எழுந்து பால்கனிக்கு சென்றவள், நீங்க தூங்கலையா சிவா? தூக்கம் வரல. ஏன், நீ தூங்கலையா? நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு எழுந்துட்டியா? என்ன அவ்வளோ தப்பாவா நினைக்கிற சிவானி? சாரி சாமி, சத்தியமா நான் உங்களை தப்பா நினைக்கல. என்ன மாமா, உன்னை கொஞ்ச நாள் கடுப்பேத்தி லவ் பண்ணலான்னு விடமாட்டு போலையே, இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? போடா எருமை. சாரி ப்ளீஸ், என்னை மன்னிச்சிருங்க, நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே என. என் ராட்சசி, இப்படி மூஞ்ச வச்சு கொல்றியேடி, இப்படி கேட்டா எப்படிடி கோவப்பட என நினைத்து கொண்டு, ஃப்ரெண்ட்ஸ்னு இப்பதான் ஞாபகம் வருதா உனக்கு? நானும் உள்ள வந்ததிலிருந்து பாக்குறேன், பேய பார்த்த மாதிரி சீன் போடுற. ராம், அதான் சாரி கேட்டுடணும்ல, உள்ள வாங்க, ரொம்ப பனியா. தூங்காம இருந்தா நாளைக்கு எப்படி கார் ஓட்டுவீங்க சிவா? அடி பாவி, இப்ப கூட என் மேல இருக்க அக்கறையில வரல நீ நாளைக்கு சேஃபா ஊருக்கு போகணும், அதான் என்ன தூங்க சொல்ற, நல்லா வருவ. ராம், இல்ல நிஜமாவே நீங்க உள்ள வாங்க. என்ன இந்த ஏபி இப்படி மடக்குறான், லூசு பைய இவன் என மனதில் நினைத்து கொண்டு அவன் கைகளை பிடித்து இழுத்து கொண்டே உள் சென்றாள். அவளது ஸ்பரிசம் அவனை ஏதோ செய்ய, மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல அவனும் அவனுடன் சென்றான். அவனை ஒரு புறம் படுக்க வைத்துவிட்டு அவளும் மற்றொரு புறம் படுத்தாள். பாவம், அவனுக்குதான் தூக்கம் வருவேனா என்றது, எப்போது தூங்கினான் என தெரியவில்லை. அடுத்த நாள் 6 மணி அளவில் அவனை 1 மணி நேரமாக எழுப்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் சிவா. என்ன இந்த ஏபி இப்படி மட்டையாகி கிடக்குது, எப்படி எழுப்ப? அவனை தட்டியும் பார்த்தாள், உருட்டியும் பார்த்தாள், அசைக்க முடியவில்லை. நதியாவுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் தான் என அருகிலிருந்த தண்ணீரை அவன் மீது ஊற்றியவள். அவன் திடுக்கிட்டு எழவும் கண்களை கைகளால் மூடிக்கொண்டாள்.
இந்த ஏபி திட்டிடுவானோ? மெல்ல கைகளை விலக்கியவள் பிரம்மை பிடித்தவன் போல இருந்தவனை, அது நான் உங்கள் எழுப்பினேன், டைம் ஆயிடுச்சு, அதான் என பேசிக்கொண்டிருக்க, ராட்சசி நல்ல வேலை தனித்தனி ரூம்ல இருக்கும், இல்லன்னா என்ன கொடும் பண்ணுவாளோ, எப்பயும் 8 மணிக்கு எழுந்திருப்பா, வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் கொள்ளிவாய் பிசாசு மாதிரி முழிச்சிட்டே இருந்திருப்பா போல என நினைத்த போது அவனை பார்த்தவன், என் ராட்சசி எவ்வளோ அழகா இருக்க, இவளா பிசாசு, அழகான ராட்சசிடா என எண்ணங்களில் ஓட, கதவு தட்டும் சத்தம் கேட்டு இவ்வுலகம் வந்தவன் சிவா கதவை திறக்க, அங்கு ராஜேஷும் மீராவும் கிளம்பலாமா என கேட்க, கஞ்சாடையடல் ராமை காட்ட, எட்டி பார்த்தவர்கள் அவனை திட்ட ஆரம்பிக்க, எடுத்த எடுப்பிற்கு பாத்ரூமினுள் நுழைந்தவன் அடுத்து 15 நிமிடங்களில் தயாராகி கீழே வந்தான். ஒரு விதையாக அனைவரும் கிளம்ப ஆயத்தமானர். ராஜேஷ் டிரைவ் செய்ய, ராம் முன்னே அமர, தோழிகள் பின் சீட்டில் அமர அவர்கள் பயணம் துவங்கியது.